சண்முகம் பரணி சீரியல்ல ரத்னாவுக்கு நடந்தது கொடூரமான சாவு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரத்னாவை தேடி பார்த்தியான்னு கேட்குறாங்க சண்முகம். பள்ளிக்கூடம், தெருவு, தெரிஞ்ச இடம் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு என் மாவ ரத்னாவை காணான்னு வந்து அழுகுறாங்க வைகுண்டம். வெட்டி கிடைக்கும் உடன்கடிக்கும் சண்முகம் போன் போட்டு கேட்குறாங்க, தேடினீங்களா? ரத்னா எங்கேயாவது இருக்காளா? ஏதாவது சமாசாரம் கிடைச்சதாங்கிறாங்க. அண்ணே, பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டோன்னே யாருமே தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. டியூட்டியில் இருக்கிற ஆட்டோக்காரரை கூட கேட்டு பார்த்துட்டோம், அவங்களும் தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. இன்னமும் நாங்கள் தேடிட்டு தானே இருக்கோங்கிறாங்க வெட்டிக்கிளி. வெட்டி பேச்சு பேசாதடா, மறுபடியும் தேடி பாருங்கடா, எங்காவது இருக்காளான்னு கேட்டு பாருங்கடாங்கிறாங்க சண்முகம். சரிண்ணே, போன போய் நாமங்க போய் பார்க்குறோன்ட்டு போகிறாங்க. நைட்டு எந்த நேரம் போனானே வெங்கடேஷ் குடும்பத்துக்கும் தெரியல, எங்கே தான் போயிருப்பானோ ஒன்றுமே தெரியலையேங்கிறாங்க பரணி. எங்கே போனா, எப்போ போனா, எந்நேரம் போனா, எதுக்கு போனா, ஏன் போனா அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியலையே. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதேனுங்க சண்முகம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மூப்பனார் என்னாச்சு, போலீஸ் தான் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. செந்தூர் கடலில் நாங்கள் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்தோம், அங்கே ஒரு பர்ஸு கிடந்தது, அந்த பர்ஸில் உங்கள் நம்பர் தான் இருந்தது, அந்த பர்ஸு யாருதுன்னு நீங்கள் வந்து பாருங்க, வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க போலீஸ். என் தங்கச்சி ரத்னாவை தான் காணோம், அங்கே எங்கேயாவது இருக்காளான்னு பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. இல்லையே சர்வால். சரி, நீங்களும் வாங்க தேடி பார்க்கலான்னு கூப்பிடுறாங்க போலீஸ். சண்முகம் குடும்பத்தார் அத்தனை பேரும் செந்தூர் கடல் ஓரம் போய் அக்கா அக்கான்னு ரத்னாவை கூப்பிட்டுட்டே சத்தம் போட்டுட்டு போகிறாங்க, தேடுறாங்க. கடற்கரையில் சிவபாலனும் போலீஸ் கிட்ட போய் தேட சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ சண்முகம் வந்துடுறாங்க. சண்முகத்தை பார்த்ததும் போலீஸ் சொல்கிறாங்க, நாங்கள் 2 கிலோமீட்டருக்கு பக்கமாக தேடி பார்த்துட்டோங்க, உங்கள் தங்கச்சி ரத்னாவை காணோம், இந்த பர்ஸ் மட்டும்தான் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், தப்பான முடிவு எடுக்க மாட்டா, என் தங்கச்சி நல்லா தேடி பாருங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடி பாருங்கன்னு சண்முகம் சொல்லவும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடி அலைஞ்சு தெரிஞ்சு ஓடுறாங்க. வைகுண்ட கையில் ரத்னா பர்ஸ் இருக்கவும், ஐயோ ரத்னா, எந்த பிரச்சனையும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்கிட்ட சொல்லாமல் போயிட்டே என் ஜாமீன் அழுகுறாங்க வைகுண்டம். கனி ஒரு திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ரத்னாவோட கால் செருப்பு கிடைக்குது. அந்த செருப்பை பார்த்ததும் அடையாளம் கண்ட கனி எல்லாத்தையும் கூப்பிட்டு, அக்கா செருப்பு இங்கே இருக்குங்கிறாங்க. ஐயோ, இது ரத்னாவோட செருப்பே தான் அப்படின்னு செருப்பை வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எசுக்கி அந்த பக்கமாக உட்காந்து, அக்கா நீ எங்கே போன அப்படின்னு மண்டி போட்டு அழுகும்போது கால் கொலுசு கிடைக்குது. அந்த கொலுசையும் பார்த்துட்டு, ஐயோ இது ரத்னாக்காவே தான், ரத்னாக்கா தப்பான முடிவு எடுத்துட்டியே, கடல்ல இறங்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை கூப்பிடுறாங்க. சண்முகம் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தவர் இவங்கெல்லாம் சத்தம் போடுறத பார்த்துட்டு ஓட்டோட்டமாக ஓடி வராங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. செருப்பு, கால் கொலுசு இதையெல்லாம் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்த சண்முகம், ரத்னா கடல்ல தான் இறங்கிட்டா, அவன் நம்மளை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி கதறி எழுத சண்முகம், ஐயோ இந்த அண்ணன் இருக்க, அண்ணனை நினச்சி பார்க்காம போயிட்டே ரத்னா, நீ இல்லாமல் இனி நான் இருக்க மாட்டேன், நானும் உன் கூடவே வந்துடுறேன்னு சண்முகமும் கடல்ல இறங்க போறாங்க. இங்க இருந்த எல்லாருமா சேர்ந்து சண்முகத்தை தடுத்து நிறுத்தி, தயவுசெய்து நீ அழாத சண்முகம், தைரியமா இரு அப்படின்னு பரணி எல்லாரும் ஆறுதல் சொல்றாங்க. ஆறுதலையும் மீறி கதறி அழுகிற சண்முகத்தை யாருனாலையும் தடுக்கவே முடியல. ஒரு வழிகா சமாதானம் பண்ணி எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. வெங்கடேஷ் குடும்பத்தார் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாரும் சேர்ந்து வெங்கடேஷ் வீட்டுக்கு போகிறாங்க. வெங்கடேஷ் குடும்பத்தில் வெங்கடேஷோட மாமா, நம்ம எப்படியும் நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டோம்னா அப்புறம் கேஸு அப்படி இப்படின்னு ஏதாவது வந்தால் கூட நம்ம ஜாமீன் எடுத்து வெளியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, இங்கே இருந்தோம்னா வசமாக மாட்டிக்குவோம், வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷோட மாமா வெங்கடேஷ் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வெளியூர் போகிறாங்க. கதவை பூட்டிட்டு வெளியே வர நேரம் கரெக்டாக போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது. போலீஸும் இறங்கி வராங்க. குடும்பத்தோட உல்லாசம் புறப்பட்டுட்டீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். சண்முகம் தங்கச்சியை கொடுமை பண்ணி சாகடிச்சிட்டிங்களேடா, உங்களை நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோங்கிறாங்க. சண்முகம் தங்கச்சி மேலே ஒரு கீரல் விழுந்தாவே சும்மா விட மாட்டாரு, இன்னைக்கு கொலைக்கும் ஆளாகி இருக்கீங்க, உங்களை சும்மா விடுவாரா? உங்கள் 4 பேர்த்து பேர்லையும் கேஸை கொடுத்துருக்காங்க, வாங்கடா போகலான்னு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அனாவசியமாக எங்கள் பேரில் கை வைக்காதீங்க, அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் எங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போனதுக்கு நாங்கள் எப்படி காரணமாகுவோம், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வெங்கடேஷ் அவங்க மாமா அப்பா அம்மா எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த பொண்ணை கொடுமை பண்ணி சாகடிச்சிட்டு எதுவும் சம்மந்தம் இல்லை தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா, ஏறுங்கடா வண்டியிலேன்னு 4 பேர்த்தையும் அடிக்கடி அடிச்சு ஜீப்ல கூட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் சண்முகம் அப்படியே கொலை வெறியோடு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வெங்கடேஷை பார்த்ததும் அப்படியே பாஞ்சுக்கிட்டு வந்து உதவுதேன்னு ஒதுக்கிறாங்க. என்ன நீங்கள் பாட்டுக்கு வந்து என்னை அடிக்கிறீங்க, எங்களுக்கு கேட்கறக்கு ஆள் இருக்குதுங்கிறாங்க வெங்கடேஷ். அநியாயமா என் தங்கச்சிகளை எல்லாருமா சேர்ந்து கொண்டு பட்டீங்களேடான்னு அழுகுறாங்க சண்முகம். உங்க தங்கச்சி வீட்டுக்கு ஏத்தவளாவா இருக்கா, சொல்லாம கொள்ளாம அவ பாட்டுக்கு வெளியில போனா அதுக்கு நாங்க காரணமா? என் தங்கச்சியோட சாவுக்கு யார் காரணம்னே உனக்கு தெரியாதாடா, இருடா வர அப்படின்னு மறுபடியும் உதைக்க ஓடுறாங்க. வீட்டுல ஒரு பேச்சு பிரச்சனைன்னு வந்தா அதுக்கு கேள்வி கேட்கத்தான் செய்வோம், அதுக்கு அவ பதில் சொல்லித்தான் ஆகணும். இப்படி ஒரு சின்ன வாக்குவாதக்கெல்லாம் அவ வீட்டை விட்டு வெளியே போயிடுவாளா? வெளியே போனவ எங்க எப்படி போனா எதுக்கு போனான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அவ செத்ததுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவ வெளியே போனதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க வெங்கடேஷ். படாம பேசின வெங்கடேஷை பார்த்ததும் வைகுண்டத்துக்கும் சரியான கோவம் வந்து ஓங்கி ஒரு உத கொடுக்குறாங்க. எல்லாம் ஒரு வாத்தியார்னு சொல்லி என் பிள்ளையை உனைய நம்பி கொடுத்தேனே, இப்படி கொண்டு போட்டியாடான்னு அடிக்கிறாங்க வைகுண்டம். பதவிக்கு ஆசைப்பட்டு என் தங்கச்சி இப்படி கொண்டு போட்டீங்களாடா, இப்ப என் தங்கச்சி இல்லாம நான் எப்படிடா உயிரோடு இருப்பேன்னு சண்முகம் ஒரு பக்கம் கத்தி கதறாங்க. யாரெல்லாமோ இழுத்து பிடிச்சும் சண்முகத்தோட கோவத்தை யாருனாலையும் அடக்க முடியல. அவ்வளவு ஒரு கோபம், அவ்வளவு ஒரு ஆக்ரோஷம், ஆங்காரம், தன் தங்கச்சியை இழந்துட்டோமேன்னு ஆத்திரத்துல அழுகழுகுன்னு அழுகுறாங்க சண்முகம். இதுக்கு மேல சண்முகத்தை விட்டாலும் வெங்கடேஷ் குடும்பத்தையே கொன்னே போட்டுருவாரு. இந்த அக்யூஸ்
கம்யூனிஸ்ட்டுகளை தூக்கி உள்ள வைங்கன்னு சொல்றாங்க மூப்பனார் அண்ணாச்சி. 3 பேத்தையும் லாக்கப்ல போடுறாங்க. அவங்க அம்மாவை வேற ஒரு லாக்கப்ல போடுறாங்க. இவங்களையெல்லாம் பார்த்து அதே இடத்துல மண்டியை போட்டு கத்தி கதறாங்க சண்முகம். வெங்கடேஷ் குடும்பத்துல ஐயோ பாவனு பரிதாபப்பட ஆள் இல்ல. உன் தங்கச்சி எங்க சொன்ன பேச்சு கேட்காம போனதாவே இருக்கட்டும் அப்படின்னு தெனாவட்டா பாக்குறாங்க வெங்கடேஷ். ரத்னா கரையோரமா ஒதுங்கி கிடக்குறாங்க. அங்க ஒரு கூட்டமே சேர்ந்துடுறாங்க. ஐயோ பாவம் தங்கச்சிலையாட்ட ஒரு பொண்ணு இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாலே போலீஸ்க்கு போன் பண்ணுங்கங்கிறாங்க.